அனைவருக்கும் வணக்கம். 5 BA LLB அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நார்மல் கவுன்சிலிங்கில் ஜென்ரல் கோட்டாவில் காலேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் திரும்பவும் மெயில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை உங்களுக்கு நினச்ச காலேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து விழுப்புரமில் ட்ரை பண்ணிடலாம், உங்களுக்கு ராமநாடு நாமக்கல் அந்த மாதிரி கிடச்சிருக்கலாம். அவங்க இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் நினச்ச காலேஜே கிடச்சிது அப்படின்னா அங்கே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணது 2 days பிஃபோரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ தான் நம்மளுக்கு வந்து கேதர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 26 இன்றைக்கு நாளை மறுநாள் இந்த 3 நாள் வச்சுருக்காங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி கொடுக்குறாங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 6லேருந்து 8ஆம் தேதி வரையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடுவில் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது, அதால் வந்து இவ்வளோ டேட் கேப் இருக்கலாம். ஸோ எவ்வளோ கட் ஆஃப்ன்றது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயில் அண்ட் மெசேஜ் இன்ஃபர்மேஷனில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மெயில் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ கட் ஆஃபை நம்ம பார்த்துடலாம். ஓசி கேட்டகரிக்கு வேகன்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. பிசி கேட்டகரி மெரிட் லிஸ்ட்டில் 87.000 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 85.750 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசிஎம் கேட்டகரி 88.750 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 87.000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எம்பிசி டிஎன்சி 89.250 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 88.750 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சி அதர்ஸ் கேட்டகரி 89.000 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 88.500 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சி ஏ கேட்டகரிக்கு வந்து 90.000 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 89.750 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்டி கேட்டகரி 88.250 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 86.000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மெயில் அண்ட் மெசேஜஸ் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவிலே நம்ம மெயிலையும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். மெயிலை பொறுத்தவரையிலே நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்திருக்கு. உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி மெயில் பண்ணியிருப்பாங்க. 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தால் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட். ஆல்ரெடி லாகின் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும்ல, ஸோ அந்த இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும்ல நம்பர்ஸ், அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணி விடுங்க. இதுதான் இதில் பண்ண வேண்டியது. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்ஸை பற்றி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.